அவை அனுமன் வந்து சின்ன ஆள் இல்லை தானே. நாங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை செஞ்சு தந்தாங்க. பக்கத்து குட்டியா குட்டியா கரங்கியா கேலக்காரங்க அப்படியே வெட்டிச்சு கேரத்தும் வெட்டிச்சு கேல கேயிரும். ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஐவி பிளாக். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திக்கிறோம்டா? எங்கே வந்திக்கிறோம்? இன்றைக்கு வந்திக்கிறோம் ஜப்பான் சைத்தைக்கு. ஜப்பான் பாவோட பீஸுக்கு தான் வந்திக்கிறோம். நான் யாசிட்ட கேட்டு பார்ப்போம். அன்னைக்கு என்ன அனுமான் மாதிரி யாரை கண்டன்? அனுமான் அது அனுமானே இந்த குரங்கு மாதிரி. யாஸ் அந்த ஆகிறாரு. வாங்க போய் பார்ப்போம் கிட்டக்கு. அது சிலை ஒண்டிக்குது. அவர் தான் இந்த இடத்தை உருவாக்கின ஒரு சரித்திரம் ஒண்டிக்குது. மெமரபிள் ஆகிறது தான் அந்த சிலையை வச்சுக்கிறாங்க. இனி அதுக்கு பூஜா எல்லாம் செய்கிறாங்க. தமிழாக்கள் சிங்களாக்கள் நீ ஒரு கடவுளாக தான் அவர் ஹனுமான் தெய்வம் என்று தான் நான் அவரை பார்க்குறேன். காலியில் வந்து மழையான கேள்விக்குறி வந்துச்சு. ஏன்னா நான் அப்படி டிவியில் வரப்போல அவ்வளோ ஏறி வந்தேன். இந்த கந்தமாக அமைப்பு உண்டு இது. இதுதான் மலை. அந்த கையில் கொண்டு வந்து அதுதான் மலை. காய்ஸ் அப்போ அவ்வளோ பெரிய அவை அனுமன் வந்து சின்ன ஆள் இல்லை தானே. காலத்தில் ராவணா சைஸ் நான் சொல்லுவேன் தானே. எங்கட மதத்தில் வந்து ஆதமலை இஸ்லாம் அவ்வளோ உசரம் ஆயிப்பாரு. அட காலச்சு பெருசாகிக்கும். அப்போ அந்த காலத்தில் இந்த மனுஷர் வந்து உசரமான மனுஷர்னு சொல்கிறாங்க ஒரு சரித்திரமான இது. அப்போ ஹனுமானும் வந்து கையில அவ்வளவு பெரிய ஒரு மலை உண்டு. அப்ப இந்த ஃபுல் மலையும் வச்சு வச்சு அவட்ட கையால உடுபட்டு பெய்த ஒரு மலை உண்டு தான் காயில மலை உண்டு வரதுக்கு காரணமே அது அவன் தான் சொல்றாங்க. நாங்க இதை பத்தி வர்றாரு தெரிஞ்சாக்களை கேட்டு நாங்க கேட்டு உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவோம். ஓகே, இது என்னன்னு தெரியுமா? இது என்ன அது என்னன்னு தெரியுமா? இது நான் நினைக்கிற மாதிரி ஒருத்தர் வருவாங்க தானே. அவங்களோட ப்ரேயர்ஸ். அப்போ அவங்க ப்ரே பண்ணிவிட்டு ஹனுமான் கடவுள் தானே ஹனுமான்ன்றது. அந்த கடவுள் ப்ரே பண்ணிவிட்டு அந்த தேவையான இதை வந்து அந்த புடவையில் சுற்றி ஒரு கோயினண்டோட கட்டிட்டு போவாங்க. அதுதான் அவங்களோட ப்ரேயர்ஸ் அவங்க நினைக்கிறாங்க. இதில் ப்ரே பண்ணினா அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் இல்லையா? அந்த வியூவை பாருங்க எப்படி கேண்டு. எவ்வளோ அழகாய்க்கானு பாருங்க காய்ஸ். நான் உள்ளே ஏறி பார்ப்போம். ஒரு பொண்டை அமைப்பு உண்டு மீக்குது. நிறைய டூரிஸ்ட் மக்களும் வராங்க இதை பார்க்கறதுக்கு. பாருங்க காய்ஸ், அந்த சிறுகடல் எவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷன் உண்டு கேண்டு. எனக்கு யார் வந்தாலும் வந்து ஸ்லீவர்ஸ் எல்லாம் கழட்டிட்டு தான் வரணும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாம்தூரோட பேசினேன் சொல்லலாம். உண்மையாகவே அதுக்குள்ளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. எங்களுக்கு அது சுற்றி எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அவங்க தடை செஞ்சுக்கிறாங்க. இது அப்சரியில் நாங்கள் போய்த்து கேட்டோம் என்ன அது இந்த இடத்துக்கு ஸ்பெஷல்ண்டு. அவன் சொல்கிறாங்க 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு. ஜப்பானில் நாகசாக்கி அழிஞ்சு போயிடுச்சு தெரியுமாயிக்கும். ஹிஸ்ட்ரியை படித்தாங்களுக்கு அது சப்ஜெக்ட் நல்லா தெரியும். அந்த டைமில் வச்சு தான் ஸ்ரீலங்காவுக்கு இந்த ஜப்பான்லேருந்து ஒரு புத்திசம்ன்ற ஒரு கல்ச்சர் ஒன்று வந்துக்குது. அந்த கல்ச்சரில் ஸ்ரீலங்காவில் 5 டெம்பிள் தான். உணவட்டுணையில் உண்டு வல்லப்பனை பண்டாரவில் அம்பாறை ஸ்ரீபதஸ்தானில் என்று 5 தான். இனி அதில் ஒன்று இது தான் இங்கே ஃபுல்லாகவே ஜப்பானோட தான் அவங்களோட கல்ச்சரெல்லாம் வந்துக்குது. இனி அவங்கள்ட ஒரு சாம் அப்படின்டா ஸ்ரீலங்காவுக்கும் ஜப்பானுக்கும் வைக்கிற ஒரு பீஸை உருவாக்குற மாதிரி ஒரு ஒற்றுமை உருவாங்க ஒரு டெம்பிள் ஒன்று தனிது. இன்னும் மேலே டீட்டெயில்ஸையும் நான் மேலே ஏறிக்கொண்டு அவங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். வாவ் காய்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாயிக்கண்டு. கப்பல் ஒன்று போகுது.
வேற லெவல் லீக்கணும் இந்த மனசில் அழகாகி என்ன ஓ அது அது எனக்கு போனோம் நாங்கள் ஸ்ரீலங்காவில் சுனாமி வந்துச்சு 2004 நான் பிறந்த வருஷம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இன்றைக்கும் நினைக்கிற மாதிரி சுனாமி வந்துது அவங்களுக்காக வேண்டி கட்டின ஒரு ஜியாரம் மாதிரி ஸ்மாரகம் தான் அது ஸ்மாரகண்டா ஜியாரம் மாதிரி இது இதை போட்டிங்கன்னா சின்ன போட்டி நான் இப்போ போல இது வந்து இவர் வந்து முத்துஹாமதுருன்றவர் இந்த சின்னத்தில் சிதுஹத் போஸ் தான் அவர் வந்து புத்தர் ஆகிறதுக்கு முந்தி இப்படி தான் நீட்டிக்கிறாரு அவன்கிட்ட ஒரு சிலை ஒன்று தான் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்ஸ் தெரியும் தானே நான் வந்து மிச்சமே சிங்களாக்களோட புத்திஸ்டாக்களோட பல்லவன் சுற்றி கொஞ்சம் அது சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா தெரியும் நீங்கள் வந்து என்ன இதில் படிச்சிங்களா நான் புத்தகம் ஓ அதோட நான் வந்து ஸ்ரீலங்காவில் மிச்சமே பலரும் புத்திஸ்டாக்களோட ஸ்ரீலங்காவில் எல்லாருக்கும் ஒரு உரிமை ஒண்டிக்குது எல்லா மதத்தையும் படிச்சு கொள்றதுக்கு படிச்சு கொண்டு ஆனால் இது எங்கட மதம் ஒண்டிக்குது நாங்கள் அதை பின்பற்றுறோம் அப்படி ஒற்றுமையாக அடுத்த கால மதத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கொண்டு வந்துன்னு போகணும் ஓகே வாவ் இனி வாவோ நல்ல ஒரு அமைப்பு நான் ஐக்குள்ளே வீடியோ எடுக்கல தானே வீடியோ எடுக்க வேண்டாங்க ஆனால் ஐக்குள்ளேருந்து எனக்கு ஒரு ஒருத்தர் வந்து என்னோட கதைச்சாரு ஆனால் உண்மைக்கும் வந்து நாங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்தாங்க உண்மைக்கும் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி தந்தார் நான் கேட்டேன் வந்து நீங்கள் வீடியோக்கு வந்து கதைக்கிறீங்களா அப்போ அவங்க சொன்னாங்க வந்து இல்லை வீடியோக்கு வரல ஆனால் நான் சொல்கிறேன் என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் இருக்குது அதுக்கு சுற்றி அவங்க டிக்டாக்ல இப்படி ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து மூஞ்ச கொடுத்து பேசினோம்னா ஒரு இது ஒன்று பெர்மிஷன் ஒன்று இல்லாமல் அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி ஒன்று சொன்னாங்க அவங்களுக்கு இது எடுத்த பாயிண்ட்ஸை கெதர் பண்ணி நான் அதை அவங்களுக்கு தந்துக்கிறோம் இனி வந்து பாருங்கள் கோல் வந்தீங்கன்னா கட்டாயம் ரூமஸில் இருக்கிற இந்த ஜப்பான் பீஸ் டெம்பிள் கட்டாயம் வாங்க விசிட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு வந்து இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா தாராளமாக கேளுங்க ஃப்ரெண்ட்லியாக சொல்லி தருவாங்க இங்கே நிற்கிறவங்களும் සීනේ දැන් ඇත්තටම ගාල්යාව බලන්න සංචාරකයෝ ඉන්නවනේ ගොඩක්. ඒකට ඇත්තටම මම අද තමයි දැක්කේ මෙහෙම තැනක් තියෙනවා කියලා. අපි බලන් ආවා. එතකොට මේකේ මේ කන්දටයි මේ අපි ගාල්ලේ කන්දක් දකින්නවනේ මේ කන්දටයි ඔය හනුමාන් දෙවියන්ට සම්බන්ධයක් තියෙනවා කියලා කියනවා නේද? පොඩ්ඩක් ඒක ගැන කියන්න. පුතේ කියනවා දන්නවද රාම සීතා. සාලිය අශෝකමාලා. රාධා ක්‍රිෂ්ණ. ඔගොල්ලෝ හරි ආදරවන්ත. ඒවනේ. එතකොට මේකට ඉන්දියාවේ හින්දු කට්ටිය. රාවණය ඇවිල්ලා ලංකාවේ. රාවණ මේ ඉන්න කාලේදී රාවණගේ නංගි කෙනෙකුත් ඉඳලා තියෙනවා. ඒ නංගි හරි ආසයි ආදරේ කාටද දන්නවද මේ රාමට. රාමට මෙයාගෙන් ගැලවීමක් නැහැ. නමුත් රාමගේ ආසාවක් එයා ගාවනේ එතුකුනේ සීතා ගාවනේ. හරිය අන්තිමේදී නායක කැපුවා රාමගේ නංගිගේ. රාවණගේ නංගි. නායක හේතුලක විතරයි තියෙන්නේ. අවලක්ෂණ වුණා. මෙයා දිහා අගියට කිව්වා. අයියෝ මට මේ වගේ කරදරයක් මෙයා කරා කියලා. දැන් කිසි කරගන්න දෙයක් නැත්නම් එයා හිතකට යත් එක හැප්පෙන්න බෑ. රාමත් එක හැප්පෙන්න බෑ. මම ඔයාලට හොඳ වැඩක් කොයි වෙලාවක හරි කරුණාක හිතින් තියාගෙන හිටියා. දැන් කේතේ රාවණ ගාව. හරි. ඔයින්න කැරදී ඕන ටික කාලයක් ගියාට පස්සේ කොහොම හරි ලස්මන්ගෙන් කපුවට වැදුනා ඉතල පාරක් රාවණගේ පැත්තෙන් ආපු ඉපාර පාර. හැදුන කපුල කුස්තු තුවාලයක්. තුවාලයක් අත තුවාලයක් හැදලා උඹකට මේක තුවාලේ දවස් උඩු වලට ගත්තා. කියන්නේ මේ සාමාන්‍ය හිතන ගදියක් ඒ කියලා. දවසේ වැඩි වෙනවනේ. ඒ වගේ දැන් සම්පූර්ණ ගියම දුන්න පටන් ගන්න රාම කල්පනාක යකුණා. මේ ප්‍රශ්නයක් වුණේ. සීතා දේවි කන්නත් ඕන. අයිති බේර ගන්නත් ඕන යුද්ධ කරන්නත් ඕන. දැන් මේ තුනම යට ආවිති. ඊට පස්සේ බැරිම දාලා ඔයා කල්පනා කරගෙනකොට එන්නේ කිසිවරේ එක විල කිව්වලු. කිසිවරේ එක විල කිව්වලු. අයියස කාලික කරකට මේ බෑ මේ බෙහෙත් මෙහි නෑ. ඔයා යන්න හිමාලයට. හිමාලය කන්දට ගිහලා ආර මේ බෙහෙත් ඖෂධය මට ගේන්න. ගිහලා දිනුවා මම ඒ කාලේ කරන්නේ හැටි කියා දෙන්නම්. ඒ කම්බරලා ගන්න ඕන හති මිෂාරක ඒගොල්ලෝ කියා දෙන්නම් කියලා. එයා විස්තර කිව්වට පස්සේ දැන් මෙයාට නම් හිමාලය යන්න තමයි ඒ පාර. කොහොම යන්න ගියක් නෑ. යන්න පුළුවන් කෙනෙකුට කාලේ කෙනෙක් ඕල් මේ කාලවකත් හරියන්නේ හනුමට එන්නේ කියලා. හනුමට පුළුවන් මොකක් කරන්නේ. ඒ බලමු ටක් ගාලා මේ අයට දැන්නුවා. එන්නේ කියලා මම හනුම දිග වර්ගෙත් එක්ක වඳුරු මුණත් එක්ක දෙකට නැවිලා හාර ඉන්නවා.
මම මට හරි පස්සෙන් කිව්වා මම අයිය බේර ගන්නත් ඕනේ කො යුද්ධ කරන්නත් ඕනේ සිද්ධාදේ ගන්නත් ඕනේ කො එන පට්ටවිලකට මූණටත් ඕනේ නැතක මම අයිය බේර ගන්න ඕනේ කිව්වා බපලගේ ඉස්මට ගිහලා හිමායට ගිහලා මේ බෙහෙත අරන් එන්නේ කිව්වා ඈ ඒකට මම බැලුවා ලෙලහක බලකර මියක් අබ්බේ වුණා අයි හිතුව තත්ත්වෙත් නෙවෙයි හිටියේ ඒක ශනිකවම ඒගොල්ලෝ මේ ආකර්ෂණ බලයෙන් ගියාපෝ තමයි හිමායට ගියා දැන් මම පෙන්නන්න හිමාලයට ගිහලා ආරලා ළඟට යනකොටම අන්න ගේන ගියේ බෙහෙත් නම මතක තුනක් මේකට. ළඟටම ගියාට මතකුණා. ඔව් මතකුණා කියන්නේ මේක දැන් මම කලබලයි. කලබලයි. ඈ බෙහෙත් නම මතක ඔයා බැලුවා දැන් තාපාර කොවිලු නම හංගියන්න ඕනේ නේ. ගල්වකට කුට්ටිය. කුට්ටියක් අරන් ගියා. කැලක් අරන් ආවේ බෙහෙත් එකල තමයි මේ. බෙහෙත් කැලක්. කැලක් කියන. මේ කැලක් මේ කණිතේරි නුවරෙලි තියෙන්නේ. නුවරෙලි. ඒකනේ. ඔව්. ඒකද මේ ගාල් එකපාර කන්දක් මතුවලා තියෙනවා. ඔව්. මේක අවශ්‍ය කියලා ගොඩාරියක් මේකේ තියෙනවා. ඔව්. ඒක කියන්නේ මෙහෙමයි. හිමාලයේ පස්තාව මේ කටි තියෙනවා. මේකේ තියෙනවා එක පිහිට පරිනේ නම් ලෙක තුනක් තියෙනවා. අපි දැන් අක්කපාර කියනවා. අක්කපාර. ඈ. අපේ කටියල පාවට කරනවා. පාවට කියනවා. අපි දන්නේ අක්කපාර. පාවට මොකක්ද කියලා අපි දන්නේ. නමුත් දෙක නෑ ඒක නම. ඒක හරි ඒකයි. ඒ වගේ නම් දෙක තුන තියෙනවා ඒක තියෙනවා. ගන්න මේ වගේ නිකන් නම වැළහෙනවා. එහෙම දෙයක් කරනවා. ඒ අතරේදී එයා පොදන වල කන්ද කරපුවා අයියා දැන් යුද්ධ කරා. දැන් අයියට කරා. යුද්ධ කරලා කොහොම හරි සීතාගේ මිත් අරගෙන කෙලින්ම ආව උකුලට යටට. දැන් අයියා රාවණ පරාදයි. කොහොම ස්තුතියි අපිට මේ කතාව කියලා දුන්නට කොහොමද මේ කන්ද හැදුනේ කියලා. ඇත්තටම කියන්න ඕනේ ලංකාවේ ඉන්නවා දැන් අලුත් ජෙනරේෂන් එකේ ළමයි ගොඩක් ඉතිහාස කතාව දන්නේ නැහැ. කොහොමද ලංකාව හැදුනේ? කොහොමද ලංකාවේ මේ හනුමාන් රාවණ රාමා සිද්ධිය මතුවෙන්නේ කියලා. ඉතින් ඔයාලගේ අතිල සීලත් ඇති නැත්නම් ගමේත් ඇති ඒ ප්‍රදේශවල කතා අහගන්න ඔයාලට පුළුවන් ගිහිල්ලා පොඩි වෙලාවක් වෙන් කරලා අහගන්න. ඇත්තටම ඉස්සරහට අපි vlog වලදී අලුත් කතා ඉතිහාසය කොහොමද හරියටම මොකද්ද වෙලා තියෙන කියලා කතාව අපි අරන් ඉන්නවා. අන්තිමේදී දර ටික පත්තු වුණා. සීතාගේ වෙන්නේ හයි දර ඔක්කොම ගින්දර දර සිසිල් වෙලා. සිසිලියක් වෙන්නේ බෑග් පාටේ ඉන්නවා. මේ පාර පිළිගත් වෙනානේ මම ගෑනේ හොඳ ගෑනේ එකේ කියලා. එනිදා විහාර කරනවා යකල් හදගන්නේ. මේ තැන දෙන්න. பன்சல ஃபுல்லா சுத்தி பார்த்து இறங்க போகல அந்த அப்பா வந்து செட் ஆயினாங்க. அவர் வந்து ஃபுல்லா கிளியரா சம்பவத்தை சொன்னாங்க. இந்த கல் இந்த கந்து எப்படி வந்துச்சு இமயமலையிலேருந்து தூக்கிட்டு வந்து இங்க வச்ச சம்பவத்தை ஃபுல்லா கிளியரா சொன்னாரு. சிங்களத்தில் சொன்ன நான் சப்டைட்டில்ஸ் போட்டிப்பேன். அண்ட் வந்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ நாங்க வந்து பன்சலைக்கு வந்தோம். அது வந்து தப்பா? தப்பு. பன்சலை வர்றது எங்கேயுமே தப்புன்னு சொல்றதில்ல. எந்த ஒரு மதத்துலையுமே அடுத்த மதத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அந்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை பற்றி படிங்க. பட் அந்த மதத்தை பின்பற்ற தேவையில்லை. நாங்கள் சரி நான் எங்கள் மதம் முடியுது நாங்கள் அந்த மதத்தை பின்பற்றி கொண்டு அடுத்த மதத்தை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை பற்றி படிச்சுக்கொண்டா அது நல்லா. அதுக்கு அப்பால் போய்த்து இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. எங்கள்கிட்ட நேஷ்னாலிட்டியை காட்டுறதுக்கு நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நாங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போய்த்த நேரம் மோளை இந்த நாட்டில் இப்படி சஜ்ஜரம் நீ கேட்டால் நாங்களுக்கு பதில் கொடுக்கலாம் போவோம். நீ பன்சலை வந்தோம். நான் பன்சலை வந்து இந்த சப்ஜெக்டை இதில் 2 சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சுட்டு வந்தோம். ஒன்று ஹனுமான் இந்த கல்லை கொண்டு வச்சது. அடுத்து வந்து இந்த பன்சலைட்ட என்ன ஸ்பெஷல்ன்றது. இனி நீங்களும் ஊரில் என்ன சரி ஸ்பெஷல் ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட் ஒன்று போட்டு போவோம். கண்டிப்பாக முன்னுக்கு வருவோம். அடுத்தது என்னன்னா அவங்களோட ஊரில் என்ன சரி ஹிஸ்ட்ரி அண்ட் இது வேண்டாம் அவங்களுக்கு தெரியாட்டி டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்காம சர்ச் பண்ணி படிங்க. அடுத்து அவங்களோட ஊரில் இருப்பாங்க வயசான அப்பமார் உமார் அவங்களுக்கு நல்ல ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிக்கும். அவங்களுக்கு கேளுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கும் என்ன சரி தெரியுமேண்டா கமெண்ட் போடுவோம். ஓகே காய்ஸ் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இக்கடுத்தே வந்து நான் எங்கே போக போகிறோம் எங்கே போக போகிறோம்? ஜங்கல் பீச்சுக்கு போகிறோம். ஜங்கல் பீச்சுக்கு ஜங்கல் எல்லாம் கடந்து போக போகிறோம். ஜங்கல் பீச்சில் குளிச்சுக்கொண்டே வீடியோ போட்டுறோம். ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்வோம். ஏன்டா வீடியோ நிறைய பெருசாக போல நீங்களும் உங்களுக்கும் பார்க்கறதுக்கு சோம்பராகும். ஓகே இந்த வீடியோ நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறேன். தொடர்ந்து என்ன வீடியோஸை பாருங்கள். கோல் எபிசோட் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஓகே நீங்கள் என்ன செய்யணும்? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.